Hello guys, good evening. Good evening, sir. Yes, good evening. So today's class என்னன்னா Git. ஓகேவா? ஸோ கிட்ல உங்களுக்கு எதுக்காக இப்போவே நம்ம கிட் பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போவே நீங்கள் வந்துட்டு கிட்ல ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே வந்துட்டு லாஸ்ட் எண்ட் ஆஃப் த ட்ரைனிங் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்துடும். ஸோ நீங்கள் பிகாஸ் லாஸ்ட் எண்ட் ஆஃப் த ட்ரைனிங் நம்ம பார்த்து எஸ் இனிடோ ஓகே. ஸோ டுடேஸ் கிளாஸ் நம்ம வந்துட்டு கிட்டப் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா நீங்கள் டெக் ஸ்கில்ஸ் எவ்வளோ நீங்கள் நாலேஜாக இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி டெவலப்மெண்ட் டூல்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன டூல்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் இது டெவலப்பராக நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனிஸில் நீங்கள் என்ட்ரு ஆகும்போது கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே ஓகேவா, நீங்கள் எந்த கம்பெனிஸ் போனாலுமே மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிட் தான் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் கோட் பேஸ் இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டூல், ஈஸியான டூல் தான். ஓகே, காம்ப்ளிகேட்டடெல்லாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் நம்மளோட கோடை எப்படி வந்துட்டு நீங்கள் அதை மேனேஜ் பண்ணுறீங்க, அது எப்படி நீங்கள் ஒரு டீமாக எப்படி மேனேஜ் பண்ணுறோம், இதெல்லாம் தான் கிட்டில் யூஸ் பண்ணும். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம இப்போதைக்கு ஒரு பேசிக்ஸ் நீங்கள் உங்களுக்கு எப்போவாச்சும் நமக்கு டைம் கிடைக்கும்போது எண்ட் ஆஃப் த ஃப்ரண்ட் எண்ட் அந்த மாதிரி வந்துட்டு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு ஒரு வீக்கெண்ட் வரும்ல, ஸோ அந்த வீக்கெண்ட் எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மாதிரி டாபிக்ஸ் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு வீக் டேஸில் ப்ரோக்ராமிங் ஓரியன்டாக இருக்கிற டாபிக்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போவே நீங்கள் வந்துட்டு கிட் யூஸ் பண்ணி உங்களோட கோட் எல்லாமே நீங்கள் புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் நான் கொடுக்குற அசைன்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கிட் யூஸ் பண்ணியே கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? உங்களோட கோட் எல்லாமே கிட்லேயே புஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ட்ராக்கிங் கிடைக்கும், நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு கிட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கிட்னா என்ன அப்படின்னா, எனி ஒன் நோ அபவுட் கிட்? ஜஸ்ட் எனி பாயிண்ட்ஸ்? இது வரைக்கும் நீங்கள் கிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? இல்லை கிட்டை பற்றி தெரியுமா? ஜஸ்ட் ஒன் வேர்டாக இருந்தாலும் சரி, எனிதிங். Open source. ஓகே. எனி அதர் பாயிண்ட்ஸ்? ப்ரோ இது கொலாபரேட்டிவ் ஒரு டெவலப்பர்ஸ்க்கான ஒரு சைட் மாதிரி ப்ரோ. எஸ். ஓகே. எனி அதர்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் கிட்னா உங்களுக்கு கிட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? ஜஸ்ட் சாட் பாக்ஸில் கூட போடலாம். ப்ரோ கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே ஓகே. பட் இது என்னன்னு எக்ஸாக்ட்டா ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகே, இட்ஸ் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகே. people, post, projects and papers extra. ஓகே. ஸோ அதர்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு கிட் நியூ ஒன் தான், ரைட்? ஓகே, ஃபைன். யா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிட் இது பற்றின பேசிக்ஸ் ஓவர்வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் எப்படி நீங்கள் சின்ன சின்ன கமெண்ட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு லாஜிக்கலாக வந்துட்டு நீங்கள் பைத்தான்லேயோ ஜாவா ஸ்கிரிப்ட் ரியாக்டில் பண்ணுற மாதிரி லாஜிக்கல் திங்கிங் எதுவுமே இருக்காது. கமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட கோடை மேனேஜ் பண்ண போறீங்க, அவ்வளோதான். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான டூல் தான்.
ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஒரு டெவலப்பராக நீங்கள் எல்லா கோடுமே பண்ணிடுவீங்க. பட் இந்த மாதிரி டூல்ஸ் உங்களுக்கு டாக்கராக இருக்கட்டும் அண்ட் கிட்டப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு டெவலப்பராக நீங்கள் ஃபுல்ஃபில் ஆக முடியும். ஓகேவா? இதெல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டூல்ஸ் தான். ஓகேவா? ஜஸ்ட் வெறும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மட்டும் வச்சுட்டு ஐடியில் சர்வை பண்ண முடியாது. அதுக்குன்னு நிறைய உங்களுக்கு அது இல்லாமல் இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த ஒரு டூலை பற்றின பேசிக் ஐடியா இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் அதை வந்துட்டு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல எல்லாமே யூஸ் ஆகும். ஓகேவா? நீங்கள் இது ஒரு ரெஸ்யூமில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகே, நீங்கள் உங்களோட ரெஸ்யூமில் ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் அவங்கள டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு, ஷோகேஸ் பண்ணுறதுக்கு அண்ட் அதில் நிறைய ட்ராக்கிங் இருக்கும். ஓகேவா? அது எல்லாமே உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஓகேவா? ஸோ இது நான் இப்போது லைக் நியூவாக ஓப்பன் பண்ண ஒரு கிட் ப்ரொஃபைல். ஸோ நான் ஓப்பன் பண்ணதே இப்போ தான் உங்களுக்கு ஜூலையில். ஸோ அதுக்கப்புறம் இந்த க்ரீன்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் என்னென்னா ஜஸ்ட் உங்களோட ஸ்ட்ரீக்ஸ் தான். ஓகேவா? அந்த ஸ்ட்ரீக்ஸ்னால் என்னென்னா நீங்கள் ஸ்னாப்சாட்டில் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்ட்ரீக்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அந்த ஸ்ட்ரீக்கை விட இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்களோ ஜஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு இங்கே நீங்கள் என்ன கோட் புஷ் பண்ணாலும் சரி, புல் பண்ணாலும் சரி, இதில் ட்ராக் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொஃபைலில் என்னென்ன நீங்கள் வந்து எந்த டைமில் எந்த டேட்டில் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே விசிபிளாக இருக்கும். ஸோ இது என்னென்னா உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? அந்த மாதிரி ரெபாசிட்டரிஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ரெபாசிட்டரிஸில் உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் தனித்தனியாக உங்களோட ஃபோல்டர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எதுக்காக நம்ம கிட்டப் யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ அப்போ எதுக்காக கிட்டப் யூஸ் பண்ணணும், எதுக்காக இதோட மெயின் சோர்ஸ் என்ன அப்படின்னா 2 பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒன் இஸ் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகேவா? ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ரீதி அனன்யா சொன்னாங்களா, அது மாதிரி வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல. ஸோ இந்த இன்ஸ்டாகிராமில் நான் இது எல்லா எக்ஸாம்பிளையும் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராம்னு இல்லை, நீங்கள் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், எனி அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் இல்லை, எனி வெப் அப்ளிகேஷன், எனி அப்ளிகேஷன் நீங்கள் வந்துட்டு உங்களோட கோடை நம்ம ஒரு வாட்டியும் ஒரு வெர்ஷன்ஸ் வந்துட்டு நம்மளோட கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது வாய்ஸ் ஸ்டக் ஆகல, ஜஸ்ட் ஸோ 1 செகண்ட், சாரி கைஸ். ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னன்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் என்னோட அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த இன்ஸ்டாகிராமுக்கு நான் வந்துட்டு சம் டெவலப்மெண்ட் நான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஒரு ரிலீஸ் கொடுப்பேன் யூசருக்காக. எனி அப்ளிகேஷன் நான் ஒரு ரிலீஸ் எவ்ரி லைக் ஒரு ஸ்ப்ரிண்ட் இருக்கும். ஓகே, ஒரு ஸ்ப்ரிண்ட் பிளானிங் இருக்கும். 3 months ஒன்ஸ் இல்லை 1 month ஒன்ஸ் வந்துட்டு ஒரு நியூ ஃபீச்சரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எனி அப்ளிகேஷன் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு ஒரு எவ்ரி மந்த் ஒரு நியூ ஃபீச்சர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ரிலீஸ் பண்ணும்போது ஒரு வெர்ஷனுமே வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுமோ அப்படின்லாம் சொல்ல முடியாது, ரைட்டா? ஸோ இன்ஸ்டாகிராம் வெர்ஷன்ஸ் இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு வெர்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட்டா? ஸோ இப்போ 2010 அவங்களோட இனிஷியல் வெர்ஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு அசியூம் தான், இது எல்லாமே அசம்ஷன் தான். ஜஸ்ட் ஒரு 2010 அவங்களோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2010 இன்னொரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 2010 இன்னொரு வெர்ஷன், 2010 அகைன் இன்னொரு வெர்ஷன், 11, 12 அண்ட் 13, இப்போ 16. ஸோ இப்போ லைக் இப்போ 25 வரைக்குமே அவங்க ஒரு இயராக இருக்கட்டும் இல்லை 6 months ஒன்ஸாக இருக்கட்டும், எவ்ரி
ஒரு ஸ்ப்ரிண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ரிலீஸ் அவங்க வந்துட்டு அவங்களோட அப்ளிகேஷனில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நியூ ஃபீச்சர் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்டேட் பண்ணணும். ஸோ அப்படின்னா தான் நமக்கு நியூ ஃபீச்சர் வந்துட்டு அது நம்மளோட அப்ளிகேஷனில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு வேர்ஷனில் வந்துட்டு இஷ்யூ இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனி வேர்ஷன் அதில் ஏதாச்சும் ஒரு வேர்ஷனில் இஷ்யூ இருக்குது. அந்த இஷ்யூ வந்து கரெக்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதுசாக வந்துட்டு அப்போ தான் அந்த ரீல்ஸ் இருக்குல்ல அது வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரீல்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது அந்த வேர்ஷனில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்குது, ஏதாச்சும் ஒரு பக் இருக்குது அப்படின்னா ரிலீஸ் பண்ணியாச்சு. யூசர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உடனே வந்துட்டு நான் அது ஒரு ஒரு பெரிய இஷ்யூன்னு வச்சுக்கலாம். அது ரிலீஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே ஒரு 1 வீக் தேவைப்படும்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணணும், அந்த அந்த இஷ்யூவை நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சியாக நான் ஃபிக்ஸ் பண்ணி மறுபடியும் போடணும். பிகாஸ் யூசரால் அதை யூஸ் பண்ண முடியல. ஓகேவா? நான் என்ன பண்ணால் அது எனக்கு வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷனுக்கு போயிடும்ல. அந்த இஷ்யூவை எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் என்ன பண்ணணும், பழைய வேர்ஷன் ஒன்று இருக்கும்ல, அந்த புதுசாக நான் ரிலீஸ் பண்ண ரீல்ஸை வந்துட்டு ரிவர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஒரு நோட்ஸ் நான் கொடுத்துருவேன். இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது, இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு பழைய வேர்ஷனை நான் ரிவர்ட் பண்ணிவிட்டு நியூ வேர்ஷனை நான் புஷ் பண்ணிடுவேன். ஓகே, உடனே நான் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஆகும். ஸோ அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பழைய வேர்ஷனை யூஸ் பண்ணிட்டுருங்க. நான் நியூ வேர்ஷனை நான் மறுபடியும் ரிவர்ட் பண்ணிக்கிறேன். அகைன் நான் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நியூ வேர்ஷனை நான் புஷ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அந்த மாதிரி நான் ரிவர்ட் பண்ணிக்கிறேன். எப்படி முடியும் அதுனா அதுக்கு தான் கிட் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் கிட்டில் நீங்கள் அந்த வேர்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எந்த வேர்ஷன் யூசர் யூஸ் பண்ணணும், எந்த வேர்ஷன் யூசர் யூஸ் பண்ணக்கூடாது, இது எல்லாமே நான் அந்த கிட் மூலியமா அதை வந்துட்டு என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு இப்போ 2010ல நீங்கள் ஒரு கோடு வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ 2025ல அந்த கோடு எவ்வளோ என்ஹான்ஸ் ஆகிருக்கும், ரைட்டா? 2010ல நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது அப்போ இருக்கிற இன்ஸ்டாகிராமுக்கும் இப்போ 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அதோட அதோட க்ரோத் எப்படி இருக்கும்? அப்போனா நீங்கள் ஒரு வெர்ஷன் அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க, ஈச் லைன், ஓகேவா, லைன் பை லைன் எவ்ரி கோடு வந்துட்டு ட்ராக் ஆகும். ஓகேவா? அது எல்லாத்தையுமே உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியும், ஃபைன் பண்ணவும் முடியும். ஓகே, ஒரு லைனில் ஒரு சேஞ்ச் நடந்தாலுமே அதை ட்ராக் பண்ண முடியும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இப்போ இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு இடத்துல இஷ்யூ ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. அது என்ன இஷ்யூன்னு எனக்கு ஃபைன் பண்ணுறதுக்கு நான் உட்காந்து ஃபுல் கோடையுமே நான் வந்துட்டு ட்ராக் பண்ணணுன்றது தேவையில்லை. நான் எந்தெந்த ஃபைல்ஸில் நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேனோ அந்தந்த ஃபைல்ஸை மட்டும் என்னால் வியூ பண்ணிக்க முடியும். ஓகேவா? எனக்கு அந்த ஃபைல்ஸ் என்னென்ன தெரியும், அந்த லைன் அந்த ஒரு ஃபைலில் எந்த லைனில் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்ற முதற்கொண்டு என்னால் ஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு HTML CSS யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறீங்கனாலுமே அதில் எந்த லைனில் ஒரு புஷ்ஷுக்குமே, ஓகே, ஒரு வாட்டியும் நீங்கள் கமிட், இதெல்லாம் வந்து கமிட்லன்னு சொல்லுவாங்க. ஸோ கமிட், ஸோ ஒரு வாட்டியும் நீங்கள் உங்களோட கோடை கமிட் பண்ணும்போது அந்த கமிட்டுக்குன்னு ஒரு யூனிக் ஐடி இருக்கும். ஓகேவா? அந்த ஐடியை வச்சு நம்மளால ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ கமிட் மெசேஜும் இருக்கும், அந்த கமிட் மெசேஜை வச்சு நம்மளால ட்ராக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வேர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். நீங்கள் வந்துட்டு ஒரு வேர்ஷனையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எந்த வேர்ஷன் யூசருக்கு போகணும், எந்த வேர்ஷன் யூசருக்கு போகக்கூடாது, இது எல்லாமே நம்மளால ட்ராக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு நான் ஒரு டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய MNC, ஓகேவா? அதில் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நிறைய நிறைய ஒரு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாச்சும் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வேர்ல்டில் எனக்கு வந்துட்டு ஒரு இடத்துல இந்த ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஒரு டீமில் ஒர்க் பண்ணுறோம். ஒரு பெரிய எம்என்சினா என்ன, மல்டிநேஷ்னல் கம்பெனி. ஸோ மல்டிநேஷ்னல் கம்பெனினா அவங்களோட பிரான்ச் வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே ஒரு மெயின் பிரான்ச் இருக்கும். சப் பிரான்ச்சஸ் வேர்ல்டு ஃபுல்லாக அவங்க ஒரு கண்ட்ரிலையும் ஒரே கண்ட்ரியில் நிறைய லொக்கேஷனில் கூட வச்சுருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அந்த கம்பெனியில் இருக்கிற என்னோட டீமில் இருக்கிறவங்க வந்துட்டு யூஎஸில் இருக்கலாம், யூகேல இருக்கலாம், இந்தியாவிலே வந்துட்டு பெங்களூர்ல இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம், கோயம்புத்தூர்ல இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தரும் இப்போ நிறைய வந்துட்டு ஹைபிரிட் வந்துருச்சு. அண்ட் அதே மாதிரி எல்லாருமே இப்போ
நிறைய ஹைபிரிட் சிஸ்டம் வந்துருச்சு அண்ட் எல்லாருமே இப்போ நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. எனி லொக்கேஷன் அவங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் லாக்டவுன்லாம் இருக்கும்போது அவங்க எல்லாருமே நேட்டிவ்ல இருந்துட்டு தான் அவங்க எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாங்க. இப்போவுமே நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் ஒரு லொக்கேஷனில் இருப்பாங்க, சேம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுவாங்க, சேம் கோட் பேஸ் தான். அவங்க எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ரெபாசிட்டரி தான் இருக்கும். ரெபாசிட்டரினா உங்களோட ஒரு கோட் பேஸ் இருக்கும்ல. ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீம்ல இருக்கிற ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா அந்த 20 பேருக்குமே ஒரே ஒரு கோட் பேஸ் தான் இருக்கும். ஓகேவா, அந்த கோட் பேஸை வச்சு தான் அந்த டீம்ல இருக்கிற எல்லா டெவலப்பர்ஸும் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்படி இருக்கும்போது எனக்கு இப்போ நான் வந்துட்டு ஒரு கோட் நான் ஒர்க் பண்றேன். அந்த கோடை வந்துட்டு என்னோட லோக்கல்ல இருக்கும், என்னோட லோக்கல் சிஸ்டம்ல என்னோட லேப்டாப்ல இருக்கு. அந்த கோடை நான் என்ன பண்ணணும், நான் அதில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அந்த சேஞ்சஸ் வந்துட்டு நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன், கிட் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், கிட்னு ஒன்று இல்லை எனக்கு, நான் என்னோட ஃபைலில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த அந்த சேஞ்ச் பண்ண ஃபைலை அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். சேஞ்ச் பண்ண ஃபைலாக இருக்கட்டும், சேஞ்ச் பண்ண ஃபோல்டராக இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டராக இருக்கும். நான் இப்போ கிட்னு ஒன்று இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் ப்ரோ, மெயில் ஆர் டீம்ஸ்ல ஷேர் பண்ணுவேன். எஸ். ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணுவேன், எந்த ஃபைலு நான் எடுத்து அந்த ஃபைலை அவங்களுக்கு அனுப்புவேன். இல்லைன்னா நான் வந்துட்டு அந்த ஃபோல்டரையே ஜிப்பாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை டீம்ஸ்லையோ இல்லை டீம்ஸ் ஆர் ஸ்லாக் எனி ஒரு லைக் மெசேஜிங் டூல் அண்ட் மெயில். ஸோ இந்த மாதிரி நான் அதை என்ன பண்ணுவேன், மறுபடியும் ஃபைலை எடுத்து நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் ஒருத்தருக்கும் போயிட்டு கோடை வந்துட்டு ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி இல்லை அந்த ஃபைலை ஷேர் பண்ணிவிட்டு ஒரு டைமும் நான் சேஞ்சஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு லைன்ல சேஞ்ச் பண்ணாலுமே நான் அந்த ஃபைலை மறுபடியும் அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு இது எனக்கு எவ்வளோ ஒர்க் லோடாக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு ஒரு ப்ரொசீஜரே கிடையாதுல்ல. ஓகேவா, ஸோ நான் ஒருத்தருக்கு என்னோட டீமில் ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா 20 பேருக்கும் அந்த ஃபைலை நான் என்னால் ஷேர் பண்ண முடியாது, 20 பேருக்கும் மெயில் அனுப்ப முடியாது. ஸோ அது கரெக்டான ப்ரொசீஜரும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதே மாதிரி 20 பேரும் பண்ணால் அவன் என்ன ஃபைல் சேஞ்ச் பண்ணியிருக்கான்னு நம்ம அதை நான் இது பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி மறுபடியும் அந்த கோட் பேஸில் ஒர்க் பண்ணிவிட்டு யார் என்ன பண்ணானே தெரியாமல் எல்லாருமே ஒரு மெஸ்டப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. 20 பேர் இருந்தால் ஓகே, ஒரு ப்ராஜெக்ட்ல 100 பேர் கூட இருப்பாங்க. 100 பேர்ல இருந்தால் ரொம்ப டிஃபிகல்ட் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்துட்டு ஒரு கோடை புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரே ஒரு கோட் பேஸ் இருக்கும். ஓகேவா, அது உங்களோட லோக்கலில் ஒன்று இருக்கும். அண்ட் இப்போ வந்துட்டு கிட்டப் வந்துருச்சு. ஓகேவா, இப்போ எல்லாமே கிளவுடில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு லோக்கலில் கிட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் அது என்னன்னு சொல்கிறேன். ஓகேவா, கிட்டப் கிட்லேப் 3 இருக்குது. நான் அதை பற்றி சொல்கிறேன். ஓகேவா, ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது கிட்டப் தான். ஸோ கிட்டப் தான் உங்களுக்கு கிளவுடில் இருக்கும். ஸோ கிளவுடில் இருந்து அந்த கோட் எல்லாமே உங்களால் லோக்கலில் எடுத்துக்க முடியும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு கோட் பேஸ் இருக்கும், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யார் எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ லைக் எப்பப்போ தேவைப்படுதோன்னு இல்லை, சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. என்னோட டீமில் ஒருத்தர் இருக்காரு, அவர் யூஎஸ்ல இருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு ஃபீச்சர் ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அதை பண்ணி முடிச்சிட்டாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கோடை வந்துட்டு கிளவுடில் புஷ் பண்ணுறாரு. ஓகேவா, ஸோ கிளவுடில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிட்டப் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு புஷ் பண்ணுறான்னு வச்சுக்கலாம். ஸோ கிட்டோட லோகோ இதுதான். ஸோ இங்கே உங்களோட ரெபாசிட்டரி இருக்கும். ரெபாசிட்டரினா ஒன்றும் இல்லை, ஃபோல்டர், உங்கள் ப்ராஜெக்டோட ஃபோல்டர். ஸோ அது இங்கே இருக்கும். ஸோ அவர் வந்துட்டு புஷ் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ இப்போ இங்கேருந்து ஒருத்தர் புஷ் பண்ணுறாரு. இவர் எங்கே இருக்காரு, ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவிலேருந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு நான் இந்தியாவில் இருக்கேன். அவர் புஷ் பண்ண கோடு வந்துட்டு கிட்ல ஸ்டோர் ஆகிடும். ரைட்டா, ஸோ நெக்ஸ்ட்டு அந்த புஷ் பண்ண கோடை என்னால் இவரை நான் கம்யூனிகேட் பண்ணணுன்னே அவசியம் இல்லை. ஓகேவா, நீங்கள் என்ன புஷ் பண்ணியிருக்கீங்க, எந்த ஃபைலில் நீங்கள் புஷ் பண்ணியிருக்கீங்க அப்போல்லாம் நான் இவர்கிட்ட கேட்கவே தேவையில்லை. டைரெக்டாக நான் அந்த ப்ராஜெக்ட் கிட் இருக்கும்ல அங்கே இருந்தே என்னால் அந்த கோடை என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இந்தியாவுக்கு. ஓகேவா,
ஸோ இவர் இங்கேருந்து கோடை புஷ் பண்ணுவாரு. அதே மாதிரி நான் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் சரி, அவர் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு எந்த ஃபைல்ல நீங்க சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, என்ன ஃபீச்சர் பண்ணியிருக்கீங்க, என்ன அப்டேட் பண்ணியிருக்கீங்கன்னு என்கிட்ட கேட்க தேவையில்ல. ஜஸ்ட் அவர் புஷ் பண்ணது இங்க, நான் புஷ் பண்ணது இங்க ஸ்டோர் ஆயிரும். அவர் இங்க இருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ எங்க 2 பேருக்கும் இல்ல. இந்த மாதிரி ஒரு 100 பேர் 100 லொகேஷன்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னாலுமே அந்த 100 பேருக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ யார்ட்டையும் யாரும் கேட்க தேவையில்ல. ஜஸ்ட் அவங்களோட கோடை வந்துட்டு புஷ் பண்ணிப்பாங்க, புல் பண்ணிப்பாங்க. புஷ் பண்றது ஒன்றும் இல்லை, உங்க கோடை ஸ்டோர் பண்றீங்க கிளவுடில். புல் பண்றதுன்னா அந்த அவங்க அப்டேட் பண்ண கோடை நம்ம கோட் பேஸ்க்கு நம்ம எடுத்துக்கிறது. ஓகேவா? புல் பண்றது. புஷ்னா உங்க கோடை அங்கே ஸ்டோர் பண்றது. ஓகேவா? ஸோ இதுக்காக தான் கிட்டப் நம்ம யூஸ் பண்றோம். லைக் கிட்டோட ஒரு யூஸ் கேஸ் இதுதான். புரிஞ்சுதா கிட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு? எனி டவுட்? ப்ரோ ஏதாவது எரர் இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி ஷேரும் பண்ணிக்கலாம் வாங்க ப்ரோ. எஸ், எரர் இருந்தா ஃபைன் பண்ண முடியாது. பிகாஸ் அதில் வந்துட்டு எந்த கம்பைலர்ஸ்லாம் இருக்காது. நீங்கள் எரரோட நீங்கள் புஷ் பண்ணாலும் சரி, அது உங்கள் கோடு வந்துட்டு அங்கே ஸ்டோர் ஆயிடும். ஸோ அங்கே கம்பைலர்ஸ் எதுவுமே இருக்காது. ஒன்று இருக்கும் என்னன்னா, ஒரு 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 இஷ்யூ வரும், அடிக்கடி வரும். நீங்கள் டெவலப்பர்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த 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 கிட் யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு பெயின் பாயிண்ட் எல்லாருக்குமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஆஸ் எ டெவலப்பராக. என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு கோடு வந்துட்டு, ஏன்னா நான் 100 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ 100 பேர் ஒர்க் பண்ணும்போது நான் சேஞ்ச் பண்ண அதே ஃபைலில் அதே லைனில், ஓகேவா, சேம் லைன் சேம் ஃபைல் இன்னொருத்தரும் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நான் புல் பண்ணும்போது எனக்கு ஒரு மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் அடிக்கும். ஓகே, ஒரு கான்ஃப்ளிக்ட். அது எல்லா அஸ் எ டெவலப்பராக நீங்கள் அது எல்லா இடத்துலையுமே ஃபேஸ் பண்ணுவீங்க. நல்லா லைக் ஒரு ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணும்போது எவ்ரி புல் நான் அதை வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எவ்ரி டைம் நான் என்னோட இது என்னன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஃபீச்சரில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஃபீச்சரில் வந்துட்டு எப்போ அது ஃபுல்லாக என்டையராக கம்ப்ளீட் ஆகுதோ, அது என்னோட மிஸ்டேக். லைக் எப்படின்னு தெரியல, அது எனக்கு அப்படியே பழகிடுச்சு. ஸோ அதனால என்னன்னா, நான் எனக்கு ஒரு ஃபீச்சரில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, எப்போ அந்த ஃபீச்சர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான் நான் கிட்டுக்கே புஷ் பண்ணுவேன். அது வரைக்கும் என்னோட லோக்கலில் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 1 வீக் அந்த ஃபீச்சரில் ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அதுக்குள்ள அந்த 1 வீக் டியூரேஷனுக்குள்ள நான் ஒர்க் பண்ண ஃபைல்லையே நிறைய சேஞ்சஸ் பண்ணி, பிகாஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கோடுமே இன்டர் கனெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? எவ்ரி காம்போனன்ட் இன்டர் கனெக்டாக இருக்கும். ஒரு சில காம்போனன்ட்ஸ் மட்டும்தான் ஜென்ரிக் உங்களுக்கு தனித்தனியாக டிபெண்டாக, லைக் உங்களுக்கு இண்டிபெண்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு எந்த இதுவுமே தேவைப்படாமல் இருக்கும். மற்ற எல்லாமே வந்துட்டு டிபெண்ட், வேற ஏதாச்சும் ஒரு ஃபைலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா ஜென்ரிக்காக தான் இருக்கும். மோஸ்ட்டாக ஃப்ரண்ட் எண்ட் எல்லாமே நீங்கள் காமனாக தான் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 5 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் எவ்ரி டைம் நான் புல் எடுக்கும்போது இல்லை புஷ் பண்ணும்போதோ கண்டிப்பாக மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் அடிக்கும். ஸோ மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் என்னன்னா, சேம் லைனில் சேம் ஃபைலில் நீங்கள் கோட் சேஞ்சஸ் பண்ணும்போது, ஏன்னா கிட்டுக்கு தெரியாது எந்த கோடை வந்துட்டு அவன் அப்டேட், லைக் சேம் டைம்ல 2 புஷ்மே, ஏன்னா நானும் புஷ் பண்ணியிருக்கேன், அவனும் புஷ் பண்ணும்போது கிட்டுக்கு தெரியாதுல்ல எது அப்டேட்டட் கோடுன்னு தெரியாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணா, நீ வந்துட்டு மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட இஷ்யூ, அது ஒரு இஷ்யூ இருக்கு, மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் இஷ்யூ இருக்கு, அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீ புஷ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜை கொடுக்கும். மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் எந்த ஃபைலில் எந்த ஃபைலில் எந்த லைனில் மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் இருக்கிற வரைக்கும் எனக்கு அது ஹிண்ட்டை கொடுத்துரும். ஓகே, அதுக்கப்புறம் தான் அது யார் பண்ணியிருக்காங்கன்னு என்னால் ஃபைன் பண்ணிக்க முடியும். அவங்கள்ட்ட நான் ரீச் பண்ணிட்டு, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நானும் இதில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இந்த கோடு வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கீங்க, எதை அப்டேட் பண்ணியிருக்கீங்களோ நான் அவங்கள்ட்ட ஒரு கனெக்ட் பண்ணிவிட்டு அதை ரெசால்வ் பண்ணிட்டு தான் என்னால் அதுக்கப்புறம் அதை புஷ் பண்ண முடியும். இந்த ஒரு இஷ்யூ அடிக்கடி வரும், ஓகே, மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு. அது நீங்கள் ஒரு டீமில் ஒரு 10 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது வரது யூஷுவல் தான். ஓகேவா? அதில் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸி தான். மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு யார் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும். அதை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட் கோடில் எந்த எரர் இருந்தாலும் இது ஃபைன் பண்ணிக்காது. பிகாஸ் இதில் எந்த கம்பைலர்ஸும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் எது சேஞ்ச் பண்ணி நீங்கள் புஷ் பண்ணாலுமே அக்செப்ட் பண்ணிக்கும். எரர் ஃபைன் பண்ணிக்க முடியாது. அந்த எரரை உங்களுக்கு ஒரு எரர் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அது, ஏன்னா நீங்கள் லைவ்ல புஷ் பண்ணிட்டீங்க, ப்ரொடக்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் லைவ் ப்ரொடக்ஷன் புஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அது நமக்கு தெரியும். பிகாஸ் நீங்கள் ப்ரொடக்ஷன்லன்னு இல்லை, உங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் கியூஏன்னு ஒரு டீம் இருப்பாங்க. ஓகேவா? அந்த கியூஏ டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, கியூஏக்குன்னு ஒரு சர்வர் இருக்கும். அதில் என்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அதில் ஏதாச்சும் ஒரு பக் இருந்துச்சுன்னா அவங்க ஃபைன் பண்ணி, இந்த மாதிரி பக் இருக்கு, இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் புஷ் பண்ணுங்கன்னா நீங்கள் அதில் அந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் புஷ் பண்ணணும்.
ஓகேவா? இதுல எந்த கம்பைலர்ஸும் கிடையாது. அதனால எரர் இதுல ஃபைண்ட் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? ஸோ நீங்க டெவலப்மெண்ட்னு போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு எரர் வச்சு நீங்க புஷ்ஷே பண்ண முடியாது. ஒரு எரர் உங்க கோட்ல இருக்குன்னா, அந்த எரர வச்சு நீங்க புஷ்ஷே பண்ண முடியாது. பிகாஸ் அது லைவுக்கு இல்ல QAக்கு எதுனாலும் சரி. டெவ்வுக்கா இருக்கும். இதுல உங்களுக்கு ஒரு 3 சர்வர்ஸ் இருக்கும். நான் அந்த சர்வர்ஸ் பத்திலாம் நான் சொல்றேன். லேட்டரா சொல்றேன். ஏன்னா இப்பவே நம்ம ரொம்ப டீப் அண்ட் போயிட்டோம்னா, உங்களுக்கு நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் வந்துரும். அதனால நான் சர்வர்ஸ் பத்திலாம் நான் அப்புறம் சொல்றேன். ஸோ இந்த மாரி உங்களுக்கு டீம்ல இருக்கும்போது, உங்களுக்கு நீங்க ஆஸ் எ டெவலப்பரா நீங்க கண்டிப்பா யூனிட் டெஸ்டிங் ஒண்ணு பண்ணணும். ஓகேவா? நீங்க ஒரு ஃபீச்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அத ஃபர்ஸ்ட் நான் டெஸ்ட் பண்ணி, வேலிடேட் பண்ணி அது கரெக்ட்டா ஒர்க் ஆனா மட்டும் தான் அத நான் டெவ்லயே போடுவேன். ஓகேவா? டெவ்னு ஒரு சர்வர் இருக்கும். QA சர்வர் இருக்கும். புரொடக்ஷன் சர்வர் இருக்கும். QA சர்வர்னா QA டீம் வேலிடேட் பண்றதுக்கான சர்வர். புரொடக்ஷன்னா புரொடக்ஷன் சர்வர். லைவ் யூசர் யூஸ் பண்றது, கிளையன்ட் யூஸ் பண்றது. அண்ட் டெவ்னா நம்ம டெவலப்பர் யூஸ் பண்ற சர்வர். ஸோ இந்த மாதிரி தனித்தனி சர்வர்ஸ் இருக்கும். ஸோ அதில் நான் டெவ்ல புஷ் பண்ணணும்னாலுமே அதுக்கு என்னோட லீடோட அப்ரூவல் வேணும். ஓகேவா? அவர் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணுவார். அவர் அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்னால் சர்வருக்கே மூவ் பண்ண முடியும். ஸோ அதனால உங்களுக்கு எரரெல்லாம் சர்வருக்கு போகிறதுக்கு சான்சஸ் இல்லை, கிட்டுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம லோக்கலில் டெஸ்ட் பண்ணி கரெக்டாக ஒர்க் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு கிட்டுக்கே போகும். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் இன்கேஸ் அன்னோவிங்காக நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம். ஸோ அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு எரர்லாம் ஃபைண்ட் ஆகாது. எதோ ஆனாலும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கும் கிட்டில். அந்த எரர் என்னன்னு நீங்கள் அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃபைண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி மறுபடியும் புஷ் பண்ணணும். ஓகேவா? ப்ரோ ஒரு டவுட். ம் ப்ரோ இப்போ வித்தின் த ஆர்கனைசேஷன் இப்போ எப்படி டீம்ஸ்ல இருக்க டீம் மெம்பர்ஸ் மட்டும்தானே ப்ரோ நம்ம டீம்ஸ்ல கனெக்டா இருக்க முடியும். ஸோ அதே மாதிரி GitHubல எப்படி ப்ரோ அதர் கம்பெனிஸ்ல இருக்க டெவலப்பர்ஸ் நம்மளால கனெக்ஷன்ஸ்ல வியூ ஆகுமா இல்ல வந்து வித்தின் த No. டீம்ல மட்டும் நம்ம கம்யூனிகேஷன் பண்ணி நம்ம புஷ் அண்ட் புல் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமா கோட்ஸ்? வித்தின் த டீம். பிகாஸ் நீங்கள் ஒரே ஆர்கனைசேஷனில் இருந்தாலும் சரி, அந்த இப்போ நீங்கள் ஏன்னா ஒரே ஆர்கனைசேஷனில் ஒரு 4 ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 ப்ராஜெக்ட்ல 4 டீம் இருப்பாங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு டீம்ல ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா, அந்த 20 பேரால மட்டும்தான் அந்த கோட் பேஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அப்போ செப்பரேட் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு GitHub ஆக்சஸ் மாதிரி இருக்கும் அப்படிதான். எஸ், கண்டிப்பா. ஏன்னா ஒரு லிங்க்டின் மாதிரி இருக்காது இல்லையா ப்ரோ? லிங்க்டின் no. ஓவரால் கனெக்ஷன்ஸ் நம்ம அங்க மீட் அப் பண்ணிக்கலாம். பட் No. இதுல அப்படி இருக்காது. நாட் லைக் தட். இது 2 இருக்கு ப்ரோ. நீங்க உங்களோட ப்ராஜெக்ட்டை நீங்க பப்ளிக்காவும் வச்சுக்கலாம், பிரைவேட்டாவும் வச்சுக்கலாம். ஓகே 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க பப்ளிக்கா வச்சுட்டீங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே வியூ ஆகும். நீங்க ஜஸ்ட் GitHubல ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் நீங்க எல்லாருக்குமே ஷோகேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்க ஓப்பன் சோர்ஸா பப்ளிக்கா நீங்க புஷ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்துட்டு பிரைவேட். ஸோ பிரைவேட்டுங்கிறது மோஸ்டா உங்களோட பிரைவேட் ப்ராஜெக்ட், அது உங்களோடது மட்டும்தான். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஆர்கனைசேஷன்லாம் போயிட்டீங்கன்னா யார் ஆக்சஸ் பண்ணணும், எவ்ரி எம்ப்ளாயிக்குமே ஒரு ஆக்சஸ் இருக்கணும். அப்பதான் எந்த ப்ராஜெக்ட்ல யார் ஒர்க் பண்றாங்கறத ட்ராக் பண்ண முடியும். அவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஆக்சஸே இருக்கும். என்னோட கம்பெனில ஒரு 4 ப்ராஜெக்ட் இருக்குன்னா, நான் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றேன்னா அந்த ஒரு ப்ராஜெக்ட்டோட கோடு மட்டும் தான் என்னால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். 4 ப்ராஜெக்ட்னா மிச்சம் இருக்கிற 3 ப்ராஜெக்ட்டும் வந்துட்டு அதுக்கு தனி டீம் இருப்பாங்க. அவங்களால மட்டும் தான் அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஹோஸ்ட் வந்து ஆக்சஸ் கொடுக்கணுமா ப்ரோ? ஆமா, கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு மேனேஜரோட ஆக்சஸ் இருக்கும் ப்ரோ. எல்லாத்துக்கும். ஆமா, கண்டிப்பா அந்த ஆக்சஸ் இருந்தா மட்டும்தான் அவங்களால மேனேஜருக்குமே அந்த ஆக்சஸ் இருக்கணும். ஸோ அட்மின் இருப்பாங்க. ஸோ அந்த அட்மின் தான் லைக் நீங்க அந்த டெவப்ஸ் டீம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ அந்த டெவப்ஸ் டீம் தான் என்டையரா இந்த இதெல்லாமே ஆக்சஸ் எல்லாமே ஹேண்டில் பண்றது. ஸோ அவங்க கையில தான் GitHubஓட மொத்த ஆக்சஸ் கண்ட்ரோலும் அவங்கள்ட்ட தான் இருக்கும். அவங்க தான் எந்த மேனேஜருக்கு ஆக்சஸ் இருக்கணும், யார் ஓனர்ன்ற முதற்கொண்டு அவங்க தான் ஆக்சஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம GitHub ப்ரொஃபைல் ஓபன் பண்ணாலும் அதை வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம கம்பெனில என்டர் ஆனாலும் அதை வந்து பிரைவேட்டா யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ? ஒரே GitHub இல்ல ப்ரோ, கம்பெனில நீங்க ஒன்ஸ் அது வந்துட்டு உங்களோட பர்சனல் யூஸ்க்காக நீங்க யூஸ் பண்றது உங்களோட GitHub. ஸோ அதை வந்துட்டு நீங்க ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்ண முடியாது. அது அவங்க தனியா ஒரு கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தனியா அங்க ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அது ஆர்கனைசேஷன்ஸ்க்கு மட்டும் உள்ளது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஒரு பாலிசியே இருக்கு. நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களோட ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை பத்தின ஒரு டீட்டெயில்ஸ் கூட வெளியில போகக்கூடாது. அது எல்லா ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ரூல் பாலிசி. அதை நீங்க மீறிட்டீங்க அப்படின்னா டெர்மினேஷன் தான்.
யோசிக்க கூட மாட்டாங்க. அதனால ஆமா. ரொம்ப ரொம்ப செக்யூர்டா வச்சுப்பாங்க அவங்களோட கோட் எல்லாமே. அதனால உங்களுக்கு அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கும்போது மட்டும்தான் அந்த கோட்ல இருக்கிற ஆக்சஸ் எல்லாமே இருக்கும். அவங்க தனியா உங்களுக்கு இன்னொரு அக்கௌண்ட் குடுத்துருவாங்க, கிரெடென்ஷியல்ஸ் குடுத்துருவாங்க. அத மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணிக்கணும். வெளியில வந்துட்டீங்கன்னா அந்த ஆக்சஸ் கூட இருக்காது உங்களுக்கு. ஓகே. தேங்க்ஸ். எனி அதர் டவுட்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணிக்கலாம். லைக் அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் உங்களுக்கு நிறைய டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. அந்த ஒரு டெவலப்பர்ஸும் நிறைய லைக் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஒருத்தருக்கும் ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா லைக் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன ஓஎஸ் வச்சுருக்கீங்களோ லைக் விண்டோஸ்னா விண்டோஸ் அண்ட் மேக், லினக்ஸ் அண்ட் உங்களுக்கு எந்த ஓஎஸ் நீங்கள் லினக்ஸில் இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஜஸ்ட் இதில் ஏபிடி கேட் இது எல்லாமே ஜஸ்ட் கமாண்ட்ஸ் தான். ஓகேவா? நீங்கள் இந்த கமாண்ட்ஸ் கொடுத்தாலே அது உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். மோஸ்ட்டாக நீங்கள் விண்டோஸ் தான் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த விண்டோஸ்னால் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு இதோட 34 பிட் 64 32 ஒரு இஎக்ஸி ஃபைல் இருக்கும்ல. எவ்ரி சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இஎக்ஸி ஃபைல் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லைக் ஒரு 2-3 ப்ராசஸ் இருக்கும். ஓகேவா? அதை ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஸோ இந்த விண்டோவில் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். அண்ட் நான் ஆல்ரெடி வச்சிருக்கனால இதை இன்ஸ்டால் பண்ணிக்கல. ஜஸ்ட் இது தான், நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் நம்ம எப்போவுமே ஏதாச்சும் ஒரு லைக் என்ன ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னா கரெக்டாக அது இன்ஸ்டால் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு சிஎம்டியில் போயிட்டு இதில் செக் பண்ணிக்கோங்க. இதில் வரலைனாலுமே உங்களுக்கு கோடில் ஒர்க் ஆகும்போது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். git --- version. ஓகேவா? git version என்னவோ உங்களுக்கு அது வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். git version 2.46. ஓகே. ஸோ இது இருக்கிற வெர்ஷன். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இது என்னோட ஓல்டு வெர்ஷன், நான் முன்னாடி இன்ஸ்டால் பண்ணது. எனி வெர்ஷன் நோ இஷ்யூஸ். ஓகேவா? ஸோ 2.5 அப்படின்னாலுமே உங்களுக்கு இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 2.51. ஸோ அதை கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது எந்த வெர்ஷன் எந்த இஷ்யூவும் இருக்காது மோஸ்ட்டாக உங்களுக்கு கிட்டில். ஓகேவா? ஸோ நான் வச்சுருக்கிறது 2.46. ஸோ அதனால் எந்த இஷ்யூவும் இருக்காது. லைக் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு GitHub ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? github.com. ஸோ அந்த github.com ஓப்பன் பண்ணிவிட்டு இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் கிட் இருக்கும். ஓகேவா? ஒன் இஸ் கிட், another ஒன் இஸ் GitHub, இன்னொன்று வந்துட்டு GitLab. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 3க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த கிட் நம்ம வெறும் கிட்டுன்னு இருக்கிறது வந்து நம்மளோட லோக்கல் சிஸ்டமில் நான் வந்துட்டு கிட் யூஸ் பண்ணி கோட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஜஸ்ட் நான் லோக்கலில் என்னோட ஃபைல்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ரெபாசிட்டரிஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் வெறும் கிட்டு மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இது உங்களுக்கு எந்த கிளவுட் ஸ்டோரேஜுமே இருக்காது. என்னோட லோக்கல் சிஸ்டமில் நான் ஒரு இடத்துல ஒரு ஃபைலை வந்துட்டு ஒரு ஃபோல்டரை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுக்காக என்னோட லோக்கலில் மட்டும் தான் அந்த கோடை என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அப்போ எல்லாருமே ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணா அதுக்கு தான் GitHub. ஓகே.
ஸோ GitHub எதுக்காகனா உங்களோட கிளவுட் ஸ்டோரேஜுக்காக. GitHubனா நீங்க லைக் உங்களோட கோட் எல்லாமே கிளவுட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். GitHubோட கிளவுட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது GitHub உங்களுக்கு இது வந்து நம்ம லைக் யார் வேணாலும் யூஸ் பண்ற மாதிரி ஓப்பன் சோர்ஸ் தான் இந்த கிளவுட் ஸ்டோரேஜ். அண்ட் GitLabனா என்னன்னா GitLab தான் ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ் பண்றது. ஓகேவா, அது அவங்களுக்குன்னு தனியாக நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும் GitLabல. அவங்க ஆர்கனைசேஷன்ஸ்ல என்னென்ன நிறைய ரெபாசிட்டரிஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அண்ட் அதில் நிறைய CI/CD பைப்லைன்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா, அது எல்லாமே டெவலப்ஸ் ஓரியன்டாக வந்துடும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த வெர்ஷன் தான் GitLab. ஓகேவா, ஸோ ஒரு ஆர்கனைசேஷனாக ஒர்க் பண்ணும்போது அதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, நிறைய கோட் இருக்கும், நிறைய டெவலப்பர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, நிறைய ஆட்டோமேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் GitLab யூஸ் பண்ணுவாங்க. GitHub வந்துட்டு உங்களோட லைக் உங்களோட உங்களோட கிளவுட் ஸ்டோரேஜுக்காக. ஓகேவா, இதான் 3க்கு இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ். மற்றபடி எல்லாமே சேம் தான். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். கிட்ல சம் ஃபீச்சர்ஸ் இருக்காது. இந்த ஸ்டோரேஜாக இருக்கட்டும், நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே கிட்ல இருக்காது. உங்களோட லோக்கல் பர்பஸ்க்காக சிங்கிள் யூசர் மட்டும் தான் அதெல்லாம் பண்ண முடியும். GitHub வந்துட்டு உங்களால் ஓப்பன் சோர்ஸாக யார் வேணாலும் உங்களோட கோடை ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி உங்களால் ஆக்சஸ் கொடுத்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் GitHub. GitLab வந்துட்டு ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது எல்லாமே ப்ரைஸிங் ஓரியன்டாக வந்துடும் இங்கே இருக்குல்ல. ஸோ என்டர்பிரைஸஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ப்ரைஸிங் ஓரியன்டாக வந்துடும். நிறைய இந்த CI/CD லைக் SAML இந்த மாதிரி நிறைய வந்துடும். SOSC, ஆடிட் லாகு. ஸோ இது எல்லாமே என்டர்பிரைஸ் யூஸ் பண்ணுறது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீம் 500 MB பேக்கேஜ் ஸ்டோரேஜ் இதுவுமே வந்துட்டு இப்போ லிமிட்டடாக மாற்றிட்டாங்க. ஓகேவா, ஸோ ரெபாசிட்டரிஸ் எவ்வளோ நாள் இருக்கலாம், அன்லிமிட்டட் ரெபாசிட்டரிஸ். அண்ட் பப்ளிக் ரெபாசிட்டரிஸ்க்கு வந்துட்டு 500 MB தான் கொடுக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் லேர்னிங்காக ஜஸ்ட் ஃப்ரீ ரிசோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைஸிங்லாம் அவ்வளோ போக வேண்டாம். ஸோ இதில் நீங்கள் நியூ யூஸராக நீங்கள் சைன்இன் பண்ணும்போது ஜஸ்ட் கூகுளோட கண்டினியூ வித் கூகுள் தான் உங்களுக்கு ஈஸியான ப்ரொசீஜராக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதில் கொடுத்துட்டு ஸோ உங்களோட மெயில் ஐடி எப்போவுமே நம்ம ஒரு எனி வெப்சைட் நம்ம வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இதில் நீங்கள் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே உங்களுக்கு ட்ராக் ஆகும். ஓகேவா, ஸோ இது நான் உங்களுக்கு ஜஸ்ட் இப்போ அந்த ட்ரைனிங்காக நான் யூஸ் ஓப்பன் பண்ண ஒரு GitHub. இதில் பெருசாலாம் உங்களுக்கு கோட் எதுவுமே இருக்காது. ஓகேவா, தனித்தனியாக இருக்கும். நான் தனித்தனியாக தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். பிகாஸ் ஏன்னா கான்ஃப்ளிக் நிறையா ஆகும். ஸோ இந்த கோடு எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக நான் ட்ரைனிங்க்கு எல்லாத்துக்குமே தனி கோட் மெயின்டைன் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி டெக்மார்க்ஸுக்குன்னு தனியாக ஒரு கோட் பேஸ் இருக்கும். லைக் தனி கிட் ஸ்டோரேஜே இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது எல்லாமே எம்டியாக தான் இருக்கும். இந்த இடத்துல எந்த ரெபாசிட்டரிஸுமே இருக்காது. ஓகேவா, உங்களுக்கு எம்டியாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல தான் ஒரு நியூ ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும். ஸோ நியூ ரெபாசிட்டரினா என்னென்னா, இது நான் சொல்ல போகிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஓகேவா, நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும் அண்ட் உங்களுக்கு எனி வெப்சைட்ஸாக இருக்கட்டும், இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸே இருக்காது. இந்த ப்ரொசீஜர் இந்த ஸ்டெப்ஸே இருக்காது, எந்த இடத்துலையுமே இருக்காது. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு GitHub வந்துட்டு இனிஷியலாக நீங்கள் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிவிட்டு அதில் உங்களோட கோடை வந்துட்டு ஃபஸ்ட்டு கோடை எப்படி புஷ் பண்ணுறது, எப்படி நீங்கள் GitHub யூஸ் பண்ணுறதுன்றது இந்த ஸ்டெப்ஸ் எங்கேயுமே இருக்காது. இது என்னோட லேர்னிங்லேருந்து நான் எப்படிலாம் ஈஸியாக வந்துட்டு உங்களால் GitHub யூஸ் பண்ண முடியுமோ அந்த ஸ்டெப்ஸை நான் சொல்கிறேன். ஓகேவா, லைக் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸாக இருக்கும். அதனால் உங்களுக்கு GitHub வந்துட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நான் ஏதாச்சும் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் வரும். இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் உங்கள் நேமில் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு நான் நேம் வச்சுக்கிறேன். மை ஃபர்ஸ்ட் HTML ப்ராஜெக்ட்.
ஓகேவா? ஸோ இது அவைலபிளாக தான் இருக்குது. ஃபைன். மை ஃபர்ஸ்ட் HTML ப்ராஜெக்ட். ஸோ இதில் தான் உங்களுக்கு நான் சொன்னேன்ல, ஸோ இது உங்களோட கோடு வந்துட்டு பப்ளிக்காக இருக்கணுமா ப்ரைவேட்டாக இருக்கணுமான்னு இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். உங்களோட இது எல்லாமே நம்மளோட ஃபோல்டர். இப்போ நான் இந்த ப்ராஜெக்டில் ஃபோல்டரில் தான் என்னோட கோடு எல்லாமே நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேவா? அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு நேம் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்துட்டு பப்ளிக்காக இருக்கணுமா ப்ரைவேட்டாக இருக்குமான்னு வைக்கிறேன். பட் இது இப்போதைக்கு பப்ளிக்காகவே இருக்கட்டும். நீங்கள் உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் ப்ரைவேட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா ப்ரைவேட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். சூஸ் விசிபிலிட்டி. ஸோ அதை நீங்கள் நான் பப்ளிக்காக வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ரீட்மி ஃபைல் எதுக்காக அப்படின்னா, ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு ரீட்மினா என்னன்னா, ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு உங்களோட கோடுக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது ஜஸ்ட் ஒரு இனிஷியலாக உங்களோட கோடில் லைக் உங்கள் ரெபாசிட்டியில் ஏதாச்சும் ஒரு ஃபைல் இருக்கணும் கண்டிப்பாக. அதுக்காக டிஃபால்ட்டாக இங்கேயே ஒரு ரீட்மி ஃபைல் வந்துட்டு இவங்களே வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எப்போவுமே ஒரு ரெபாசிட்டி கிரியேட் பண்ணும்போது இந்த ரீட்மி ஃபைலுங்கிறது காமன். பிகாஸ் எனி ரெபாசிட்டி நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அதில் ஏதாச்சும் ஒரு ஃபைலாச்சும் இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால நான் ஆட் ரீட்மி ஃபைல் கொடுத்துக்கிறேன். அண்ட் கிட் இக்னோர் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இப்போது நோ இருக்குது. ஜஸ்ட் நான் வந்துட்டு இது என்னன்னா, இந்த ஆட் கிட் இக்னோர்னா என்னன்னா, லைக் நான் என்னோட ப்ராஜெக்ட்ல நிறைய லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவேன். அதுக்குன்னு நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். அண்ட் நிறைய கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? நிறைய கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இருக்கும். அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் எனக்கு கிட்ல ஸ்டோர் பண்ண வேண்டாம். ஓகேவா? எந்தெந்த ஃபைல்ஸ், எந்தெந்த ஃபோல்டர்ஸ் எனக்கு கிட்ல புஷ் பண்ணணும், எந்தெந்த ஃபைல்ஸ் எனக்கு வேண்டாம்னு நான் நினைக்கிறேனோ அதை நான் கிட் இக்னோர்ல ஆட் பண்ணிட்டேன்னா அந்த கிட் இக்னோர்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இக்னோர் பண்ணிடும். ஓகேவா? அந்த ஃபைல்ஸ் எதுவுமே உங்களுக்கு கிட்டுக்கு போகாது. எது போகணும் எது போகக்கூடாதுன்றதை டிசைட் பண்ணுறது இந்த கிட் இக்னோர் ஃபைல். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த லைசன்ஸ் எதுவுமே வேணாம். இது எல்லாமே உங்களுக்கு இவங்க யூஸ் பண்ணுறது, ஆர்கனைசேஷன் சைட் யூஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு லைசன்ஸ் எதுவுமே இல்லை, அதனால நீங்கள் அதை விட்டுடலாம். நோ இஷ்யூஸ். ஸோ ஜஸ்ட் கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ ரெபாசிட்டரி எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபைலை நான் லோக்கலில் யூஸ் பண்ணணும். நான் இப்போ இது என்ன சொல்லிட்டேன், இது எல்லாமே க்ளவுடில் இருக்குது. இந்த கோடு எல்லாமே எனக்கு க்ளவுடில் இருக்குது. என்னோட லோக்கலில் இப்போ வரைக்கும் எனக்கு இல்லை. ஓகேவா? நான் இப்போ வரைக்கும் நான் என்ன யூஸ் பண்ணுறேன், க்ளவுடில் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டு ஃபோல்டரே நான் க்ளவுடில் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட லோக்கல் சிஸ்டமில் இப்போ இது இல்லை, என்னால் ஆக்சஸ் பண்ணிக்கவும் முடியாது. இப்போ நான் என்ன பண்ணணும், என்னோட லோக்கலில் நான் யூஸ் பண்ணுறதுக்கு நான் என்னோட லோக்கலில் நான் அதை க்ளோன் பண்ணணும். ஓகேவா? கிட்ல இருக்கிற கோடை நான் க்ளோன் பண்ணணும். ஸோ க்ளோன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு, ஓகேவா, ஆல்ரெடி எனக்கு கிட் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் க்ளோன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்துட்டு ஒரு ரெபாசிட்டரி நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, பட் நான் இன்ஸ்டாலும் பண்ணிட்டேன். என்னோட லோக்கலில் நான் இன்ஸ்டாலும் பண்ணிட்டேன். எனக்கு கான்ஃபிக் பண்ணணும். லோக்கலில் நான் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸர் நான் அங்கே க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? நான் ஒரு மெயில் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு நான் கான்ஃபிக் பண்ணணும். என்னோட லோக்கலில் அதை கான்ஃபிக் பண்ணணும். அதுக்கு கமெண்ட் தான். நீங்கள் அது பெருசெல்லாம் கான்ஃபிக் பண்ணணும்னா அது பெரிய ப்ரொசீஜர் இருக்கும்ன்றதெல்லாம் கிடையாது. ஓகேவா? எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னா, இது எல்லாமே நான் மெட்டீரியல் ஆட் பண்ணிடுவேன். நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸுமே மெட்டீரியல் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அந்த மெட்டீரியல் இருக்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போதைக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்னதை ரெக்கார்டிங்ஸ் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் கான்ஃபிகரேஷனில் பண்ணும்போது, கோட் புஷ் பண்ணும்போது, கமிட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு இஷ்யூ அப்படின்னா எனக்கு பிங் பண்ணுங்க. நான் என்ன இஷ்யூ என்னென்ன உங்களுக்கு பண்ணுறேன். பிகாஸ் நிறைய இதில் வந்துட்டு நிறைய பேருக்கு நான் இதுக்கு முன்னாடி கிளாஸ் எடுக்கும்போது நிறைய பேருக்கு என்னென்னா, நிறைய விண்டோஸில் வந்துட்டு அவங்களோட பவர் செல்லில் நிறைய இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? அவங்களுக்கு தனி பாலிசிஸ் வந்துட்டு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க பவர் செல் யூஸ் பண்ணும்போது, லைக் கமெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூ நிறைய பேருக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் மட்டும் எனக்கு சொல்லுங்கள். நான் அதுவுமே எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, நான் அதுக்கும் கமெண்ட் தான் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். ஓகேவா? பெர்மிஷன்ஸ் இஷ்யூ வரும் நிறையா விண்டோஸில் யூஸ் பண்ணும்போது. பெர்மிஷன் இஷ்யூ நிறைய பேருக்கு லோக்கலில் அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ கான்ஃபிக் பண்ணுறதுக்கு git config ஓகே -- global user dot name. இது வரைக்கும் சேம் கமெண்ட் தான் எல்லாருக்குமே.
ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறேன், யூசர் நேம் நான் இங்கே ஒன்று வச்சுருக்கேன்ல, ஸோ அந்த யூசர் நேம் அப்படியே காப்பி பண்ணி 3130 வச்சுருக்கேன். ஜஸ்ட் அந்த 3130வை இங்கே கொடுத்துட்டேன். git config -hyphen global user dot name என்னோட யூசர் நேம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் இது கான்ஃபிக் பண்ணுறேன். இப்போ என்னோட லோக்கலில் நான் அந்த க்ளவுடில் இருக்கிற கிட்டை வந்துட்டு கான்ஃபிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மெயில் ஐடியும் நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேவா? git config -hyphen global user dot email. ஸோ என்ன இமெயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேனோ அந்த இமெயிலும் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதை கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் இது எனக்கு கான்ஃபிக் ஆகிடுச்சா இல்லையான்னு எனக்கு செக் பண்ணோம்ல, அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. git config -hyphen list. ஸோ இதில் வந்துட்டு நான் பார்த்துக்கலாம் எனக்கு வந்துட்டு கான்ஃபிக் ஆகிடுச்சா இல்லையான்னு. கீழே பார்த்தீங்கன்னா என்ன யூசர், அந்த மெயில் ஐடி என்ன, யூசரோட நேம் என்னன்னு எனக்கு இங்கே வந்திருக்கும். ஸோ இது வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஓகே கரெக்டாக கான்ஃபிகர் ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் என்ன கமெண்ட்னா ஃபர்ஸ்ட் கிட் இன்ஸ்டால் ஸ்டெப்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் கிட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அதான் ஸ்டெப் 1. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிட்டப்பில் உங்களோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் மெயில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா மெயில் ஐடி மூலயமா உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். பாஸ்வேர்ட்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணணும். சேம் நீங்கள் க்ரியேட் பண்ண கிட்டப்லேயே வந்துட்டு ஒரு நியூ ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணிப்பீங்க. அதுவுமே சிம்பிளான ஸ்டெப் தான். ஓகேவா? நேம் வச்சுக்கணும், பப்ளிக்காக ப்ரைவேட்டான அதை மென்ஷன் பண்ணிவிட்டு ரீட்மி ஃபைல் ஆஸ் யூஷுவல் எல்லா ரெபாசிட்டரிக்குமே காமன் தான், அது க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது டேரெக்டாக நல்லா கிட்ல யூஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இது வந்துட்டு இதுக்குன்னு தனி க்ரெடென்ஷியல்ஸ் இருக்கும், அது எனக்கு அங்கே ஆக்சஸ் இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அதை கான்ஃபிக் பண்ணணும். ஸோ கான்ஃபிக் பண்ணுறதுக்கு git config -hyphen global என்ன யூசர் நேமோ யூசர் டாட் நேம், அதே மாதிரி global user dot mail. ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அது கரெக்டாக கான்ஃபிகர் ஆயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு git config -hyphen லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட என்ன யூசர் நேமோ அந்த யூசர் நேம் அண்ட் மெயில் ஐடி உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். அப்போனா உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு கான்ஃபிகர் ஆயிடுச்சுன்றதான் மீனிங். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ என்னோட அங்கே இருக்கிற நான் கிரியேட் பண்ண ரெபாசிட்டரியை எனக்கு லோக்கலில் யூஸ் பண்ணணும்ல, அது எப்படி பண்ணுறதுன்னா என்னோட ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபோல்டரில் தான் என்னோட ஃபைல்ஸ் எல்லாமே நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இது நான் ஒரு நியூ ஃபோல்டராக கிரியேட் பண்ணியிருக்கேங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்னோட அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை க்ளோன் பண்ணணும். ஓகேவா? அதை அப்படியே நான் இங்கே நான் எடுத்துக்கணும். ஓகேவா? அங்கே என்ன ஃபைல்ஸ் இருந்தாலும் ஃபோல்டர்ஸ் இருந்தாலும் எடுக்கணும். ஸோ அதுக்கு எனக்கு இங்கே தானே வேணும். ஸோ ஜஸ்ட் நம்ம இது எப்போவுமே பண்ணுறது தான். எப்படி வந்துட்டு நீங்கள் லைக் என்னோட ஃபோல்டர்லேருந்து நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணணும், எந்த ஃபோல்டர்லேருந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் சர்ச்சில் போயிட்டு சிஎம்டின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் நீங்கள் எந்த ஃபோல்டர்லேருந்து கொடுத்தீங்களோ அது ஓப்பன் ஆகிடும். இது நமக்கு தெரிஞ்சது தான். நீங்கள் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணுற அதே ப்ரொசீஜர் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே தான் வந்து நான் க்ளோன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட்னா git clone. ஓகேவா? ஸோ வெறும் git cloneன்னு கொடுத்தா வந்துருமா? ஸோ அங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எனக்கு இங்கே வேணும்ல, அப்போ எந்த ரெபாசிட்டரின்னு எனக்கு சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நான் இங்கே ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன்னா அந்த ரெபாசிட்டரி ஃபோல்டருக்குள்ளே இங்கே கோட் அப்படின்னு ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்கும். அந்த க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா HTTPS அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணாலும் சரி, இங்கே உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்கும் காப்பி URL டு கிளிக் போர்டு அப்படின்னு. ஜஸ்ட் நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? காப்பி பண்ணதுக்கப்புறம் git clone நீங்கள் காப்பி பண்ண அந்த URL அங்கேருந்து காப்பி பண்ணோம்ல, அந்த காப்பி பண்ண URL ஜஸ்ட் என்டர் கொடுத்ததுக்கப்புறம் க்ளோனிங் இன்டு மை ஃபர்ஸ்ட் HTML ப்ராஜெக்ட் வந்துடும். கடைசியில் உங்களுக்கு ரிசீவிங் ஆப்ஜெக்ட்ஸ் 100% டன்னு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணல, அந்த ஃபோல்டருக்குள்ளே போனேன்னா எனக்கு மை ஃபர்ஸ்ட் HTML ப்ராஜெக்ட்னு எனக்கு ஒரு ஃபோல்டர் இங்கே க்ரியேட் ஆகிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அங்கே போனேன்னா ரீட்மின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இது நான் க்ரியேட் பண்ணது தான். அங்கே ஆல்ரெடி ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணும்போதே ஒரு ரீட்மி ஃபைல் க்ரியேட் பண்ணேன்னா அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே க்ளோன் ஆகிடும். ஃபைன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம்
அந்த ஃபோல்டருக்குள்ள நான் மூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கு சிடி ஃபோல்டர் நேம் என்ன, மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான் என்னோட ஃபோல்டர் நேம். அதை கொடுத்துட்றேன். சிடினா ஒன்றும் இல்லை, அந்த டைரக்டரிக்குள்ள மூவ் பண்ணுறது தான் சிடின்ற கமெண்ட். இது காமனான கமெண்ட். ஓகேவா? நான் என்ன ஃபோல்டருக்குள்ளேருந்து மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு சிடி தான் கமெண்ட். ஸோ சிடி ஃபோல்டரோட நேம் என்டர். இப்போ நான் ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை இது உங்களுக்கு நான் எதுக்காக இந்த ஸ்டெப்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, உங்களுக்கு டைரெக்டாக இது நீங்கள் அந்த கிட்டை வந்துட்டு லைக் உங்களால் விஎஸ் கோடில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் கிரியேட் பண்ண ஃபோல்டரை இது மூலியமா உங்களால் ஈஸியாக, ஓகேவா, ஏன்னா விஎஸ் கோடில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறது ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ். இது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் லேர்ன் பண்ணிட்டது. அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கோட் டாட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களோட விஎஸ் கோட் கிட்டு கூட கனெக்ட் ஆகிடும். ஓகேவா? இது எப்படி எனக்கு கிட்டு கூட கனெக்ட் ஆயிடுச்சு, நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, லெஃப்ட் இங்கே வந்தீங்கன்னா, லெஃப்ட் பாட்டம் வந்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் அப்படின்னு உங்களுக்கு இங்கே காட்டும். ஓகேவா? மெயின்னா என்னன்னா அதோட பிரான்ச். ஓகேவா? நான் பிரான்ச்சை பற்றி நான் லேட்டராக சொல்கிறேன். உங்களுக்கு அடுத்து வர கிட் கிளாஸில் நான் சொல்கிறேன் பிரான்ச்சை பற்றி டீட்டெயிலாக. இப்போதைக்கு மெயின்ன்ற பிரான்ச்னா என்னன்னா, உங்கள் ஒரு ரெபாசிட்டரி இருக்குல்ல, அதோட மெயின் மாஸ்டர் பிரான்ச். ஓகேவா? ஒரு ஃபோல்டருக்குள்ள மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ரெபாசிட்டரியில் மல்டிபிள் ரெபாசிட்டரிஸ், ஐ மீன் ரெபாசிட்டரினா உங்களுக்கு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெனுவில் லைக் இந்த யூஐல இங்கே மெயின்னு ஒன்று இருக்கும். இங்கே எப்படி கோடுன்னு ஒரு ட்ராப் டவுன் இருந்ததோ பட்டன் இருந்ததோ, இங்கே லெஃப்டில் மெயின்னு ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் காட்டுதா? ஸோ இங்கே தான் உங்கள் பிரான்ச்சஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். பிரான்ச்சஸ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் மல்டிபிள் ரெபாசிட்டரிஸ் ஒர்க் பண்ணுறோம்ல, நீங்கள் மெயின்ன்றதா உங்களோட மெயின் கோட் பேஸ். அதுலேருந்து சப் ஃபோல்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். எவ்ரி டெவலப்பர் எவ்ரி ஃபீச்சர் சப் ஃபோல்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிப்போம். அதுதான் இந்த பிரான்ச்சஸ். ஓகேவா? அதில் தான் உங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே கோடில் எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக ஒர்க் பண்ணுவாங்க, தனித்தனி ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணிப்பாங்க. ஒரே ஃபோல்டரில் மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதில் ஒர்க் பண்ணுவாங்க. பிரான்ச்சஸ், நான் அந்த பிரான்ச்சஸ் பற்றி நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு மெயின்னு இருக்கும். ஸோ இந்த மெயின் பிரான்ச்னு எனக்கு இங்கே உங்களுக்கு கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே லெஃப்ட் பாட்டமில் உங்களுக்கு காட்டும். அப்போனா உங்களுக்கு விஎஸ் கோட் வந்துட்டு கிட்டு கூட கனெக்ட் ஆகிடுச்சுன்றதான் மீனிங். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இது எல்லாமே என்னோட லோக்கலில் இருக்குது. இப்போ வரைக்கும் நான் எந்த ப்ராஜெக்ட்டுமே நான் அதில் பண்ணலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வரைக்கும் நான் ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கேன்ல, ஸோ உங்களுக்கு நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே இங்கே இருக்கா. index.htmlனு ஒரு ஃபைல் இருக்கும், அப்புறம் லோகோ இருக்குது, ஒரு இமேஜ் இருக்குது, style.cssனு ஒரு ஃபைல். இது எல்லாமே நம்ம லைக் எக்ஸிஸ்டிங்காக பண்ண ஃபைல்ஸ் தான். இது எல்லாமே இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் நம்ம பண்ண ஃபைல்ஸ் தான். ஜஸ்ட் நான் இதை எல்லாமே இங்கே மூவ் பண்ணிக்கிறேன், இந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இல்லை நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு நீங்கள் இங்கேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். லைக் நான் வந்துட்டு home.htmlனு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்துட்டு ஜஸ்ட் அதோட ஸ்ட்ரக்சரை மட்டும் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். சேம் index.htmlலையும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இங்கே ஸ்டைல்ஸ் எதுவுமே நான் இப்போதைக்கு இங்கே இல்லை. ஓகேவா? அது எம்டியாக தான் இருக்குது. நீங்கள் எதாவது ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஏதாச்சும் ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு மை ஃபர்ஸ்ட் கிட் ப்ராஜெக்ட், ஸோ இங்கே உங்களுக்கு இங்கே க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே இதை நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் H1 மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு எனி ஸ்டைல் பண்ணிக்கலாம். ப்ளூ. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நான் பண்ணிட்டேன். ரைட்டா? இப்போ எனக்கு இது எல்லாமே லோக்கலில் இருக்குது. இப்போ வரைக்கும் நான் இங்கே எதுவுமே மூவ் பண்ணல. நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாலுமே எம்டியாக தான் இருக்கும். இங்கே எந்த ஃபைலுமே இது வரைக்கும் நான் புஷ் பண்ணல. பிகாஸ் இது எல்லாமே நான் ஜஸ்ட் அந்த ரெபாசிட்டரியில் நான் லோக்கல் ஃபோல்டரில் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். அப்போனா எனக்கு ஆட் ஆகிடுமா? நான் இங்கே ஒரு வாட்டியும் கோட் பண்ணும்போது எனக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுமானா ஆகாது. நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற கோடை அங்கே புஷ் பண்ணணும். ஓகேவா? அது நம்ம மேனுவலாக தான் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கெல்லாம் ஆகாது.
ஓகேவா? அதுக்குன்னு நீங்க இது வேற எதுவும் பண்ண முடியாதா? வெறும் நம்ம கமெண்ட் குடுத்து தான் இத புஷ் பண்ணணுமான்னா, அதுவும் இல்ல. அதுக்குன்னு சிம்பிள் ப்ரொசீஜர் சிம்பிள்னா நான் வந்துட்டு லைக் நீங்க ஒரு பட்டன் கிளிக்லயே கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் நீங்க கமெண்ட்ஸ் குடுக்காம, உங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஃபைல்ஸ் இங்க சேஞ்சஸ் ஆகிருக்கோ அது எல்லாமே இங்கேயே காட்டும். ஓகேவா? இங்கேயே உங்களுக்கு டிஸ்கார்ட் பண்றது, ஸ்டேஜஸ் ஆட் பண்றது இது எல்லாமே இங்கேயே காட்டும். பட் இனிஷியலா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. நிறைய லைக் இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணியிருந்தாலுமே லைக் நீங்க ஒரு லேர்னிங்ல இருக்கும்போது மேனுவலா எல்லாமே பண்ணி பழகிட்டீங்கன்னா தான் உங்களால இது எல்லாமே உங்க இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க. ஆஸ் எ ஃப்ரெஷரா உங்களுக்கு கிட்ல புஷ் பண்றதுக்கு என்ன கமெண்ட்ஸ் இருக்கு, புல் பண்றதுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கு, அண்ட் கமிட் எப்படி பண்ணுவீங்க, இது எல்லாமே உங்களுக்கு சும்மா நீங்க நான் லைக் விஎஸ் கோட்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணாலே ஆட் ஆயிடும், புஷ் ஆயிடும் அப்படின்னா அது வந்து கரெக்டான ப்ரொசீஜர் கிடையாது. ஓகேவா? ஸோ இதெல்லாமே நீங்க மேனுவலா லேர்ன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு உங்களுக்கு இது லேர்னிங் தெரிஞ்சிருச்சு, என்னென்ன கமெண்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். பிகாஸ் அது கொஞ்சம் டைம் சேவிங் தான். பட் நீங்க லேர்னிங்ல இருக்கும்போது டைரக்டா உங்களுக்கு ஈஸியான சிம்பிள் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. நீங்க மேனுவலா பண்ணும்போது ஹார்டரா தான் இருக்கும். பட் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன ஃபைல்ஸ் வந்துட்டு எனக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நீங்கள் உங்களோட கோடில் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கலாம். ஓகே, உங்கள் ப்ராஜெக்டில் வந்துட்டு மினிமம் ஒரு 100 ஃபைல்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ஃபைல்ஸ்லையும் எந்தெந்த ஃபைலை நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்றத நான் ஒரு ஃபைல்லையும் போயிட்டு நான் செக் பண்ணணுன்றது கிடையாது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் சிம்பிள் கிட் ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த ஃபைல்ஸில் நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேனோ எல்லாமே எனக்கு வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ வரைக்கும் நான் இது எல்லாமே புதுசாக என்னோட ரெபாசிட்டரிஸில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த ஃபைலே கிடையாது. ரீட்மின்னு ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தான் இங்கே என்னோட ரெபாசிட்டரியில் இருக்குது. அதனால அது மட்டும் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகாது. மற்றபடி இது எல்லாமே புதுசு தானே. இப்போ தானே இது எல்லாமே இங்கே அங்கேருந்து எடுத்து இங்கே மூவ் பண்ணேன். அதனால உங்களுக்கு இது மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா எந்தெந்த ஃபைல்ஸ் நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேனோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் இதை நான் ஆட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் ஆட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கிட் ஆட் டாட் டாட்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஃபைல்ஸ் சேஞ்சஸ் ஆகிருக்கோ எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஒன் மோர் திங் என்னென்னா, ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆட் மட்டும் கொடுத்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா லைக் எந்தெந்த ஃபைல்ஸ் நீங்கள் வேணான்னு நினைக்கிறீங்களோ அதுவுமே கூட ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் இனிஷியலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபைலாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஸோ இனிஷியலாக லேர்னிங்கில் இருக்கும்போது இதெல்லாமே நான் என்னோட லைக் நான் லேர்ன் பண்ணும்போது எல்லாமே தெரிஞ்சிட்டது. ஏன்னா நிறைய இஷ்யூ எனக்கு இதனாலே வந்திருக்கு. வெறும் நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே என்ன ஃபைல், ஏன்னா நான் ஒரு வாட்டியும் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது இதில் ஒரு 50 மினிமம் 50 ஃபைல்ஸ் ஆச்சும் எனக்கு இங்கே டிஸ்பிளே விசிபிளாக இருக்கும். ஓகேவா? நான் கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது 50 ஃபைல்ஸ் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், அன்னோவிங்காக வந்துட்டு ஓகே எனக்கு ஏதாச்சும் ஒரு ஃபைலு தேவைப்படாமல் இருந்திருக்கும், அது எனக்கு தேவைப்பட்டிருக்காது, நான் அதை கிட்டில் புஷ் பண்ணணும் எனக்கு தேவைப்படாமல் இருந்திருக்கும். நான் என்ன பண்ணேன், அதை ஏதோ ஒரு இதில் வந்துட்டு அதை மறந்துட்டு வெறும் கிட் ஆட் கொடுக்கும்போது அதுவுமே ப்ரொடக்ஷனுக்கு போயிடும். அங்கே ஒரு இஷ்யூ வரும் இதனால. அப்போ தான் எனக்கு தோணும், இந்த ஃபைலை நான் புஷ் பண்ணிருக்கே தேவையில்லையே, இது எதுக்கு நான் புஷ் பண்ணணும் அப்படின்றது அந்த இஷ்யூ எனக்கு ரைஸ் பண்ணுவாங்க. அது ஒரு இஷ்யூ ஆகும். அதனால நிறைய கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால அந்த மாதிரி இஷ்யூலாம் நீங்கள் வராமல் இருக்கிறதுக்கு எந்தெந்த ஃபைல்ஸ் வேணுமோ உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் இதுதான் பண்ணுறேன் அப்படின்றதுனால. ஓகேவா? அப்போ உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன். வெறும் கிட் ஆடு கொடுத்து டாட் கொடுத்தா உங்களுக்கு இப்போ நான் ஒரு ஃபைலை ஆட் பண்ணேன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இது ரெண்டு ஃபைல் நான் ஆட் பண்ணியிருக்கேன், க்ரீன் கலராக மாறிடுச்சு. இப்போ ரெட் கலராக இருக்கிறதுலாம் எனக்கு இன்னும் ஆட் பண்ணலை. ஓகே, அதுதான் மீனிங். ரெட் கலராக இருக்கிறதுலாம் இன்னும் ஆட் பண்ணல. ஏன்னா நான் home.html index.html ஆட் பண்ணிட்டேன். அதனால எனக்கு க்ரீன் கலரில் காட்டுது. இப்போ நான் கிட் ஆட் கொடுக்குறேன், கிட் ஆட் டாட் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். எல்லா ஃபைலுமே க்ரீன் கலராக மாறிடுச்சா? அப்போனா என்னன்னா இந்த எல்லா ஃபைலையுமே நான் தனித்தனியாக காப்பி பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணணுன்றது வேண்டாம். வெறும் கிட் ஆட் டாட் கொடுத்தேன்னா எல்லா ஃபைலுமே உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் இனிஷியலாக லேர்ன் பண்ணும்போது ஒரு ஃபைலாக காப்பி பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உங்களால் எனக்கு நீங்கள் ஒன்ஸ் அதை வெரிஃபை பண்ணி ஓகே எல்லா ஃபைலுமே எனக்கு மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிட் ஆட் டாட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுவுமே நீங்கள் ஒரு வாட்டி ஒரு டைம் வேலிடேட் பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கிட் ஆட் பண்ணிட்டேன்.
ஆட் பண்ணிட்டாலும் எனக்கு இங்கே ஆட் ஆகிடுமா? ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஆட் ஆகலை. ஏன் ஆட் ஆகலைன்னா இன்னும் நான் கமிட் பண்ணல. பிகாஸ் இது எதுக்காக அப்படின்னா நான் ஆட் பண்ணால் மட்டும் பத்தாது, அதுக்கான ஒரு மெசேஜை நான் பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னா git -m. எம்ன்றது மெசேஜ், ஓகேவா? எம்ன்றது மெசேஜ். ஸோ மெசேஜ்னா என்னன்னா நான் என்ன புஷ் பண்ண போறேன்னா அதுக்கான ஒரு மெசேஜை நான் சொல்லணும், ஓகேவா? -mனா மெசேஜ். இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கிட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் ஒரு மெசேஜை வச்சு நான் புஷ் பண்ணி கமிட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு கமிட் ஐடி எனக்கு கிரியேட் ஆகும். அந்த ஐடியை வச்சு தான் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த கிட் கமிட், ஓகேவா? சாரி, git -m. அதுக்கு முன்னாடி கமிட் பண்ணணும், கமிட், git commit -m this is my first git project அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபைலும் எனக்கு இதுதான் மெயின். இது வந்துட்டு கிட்டோட அந்த கமிட் பண்ண ஐடி, ஓகேவா? எந்த பிரான்ச்சு, என்ன மெயின், அந்த கமிட்டோட ஐடி, என்ன மெசேஜ், ஓகேவா? அதுக்கப்புறம் எந்தெந்த ஃபைல்ஸ், 6 ஃபைல்ஸ் சேஞ்சா, 31 இன்சர்ஷனா, 31 லைன், 31 லைன்ஸ் இன்சர்ஷன், எந்தெந்த ஃபைல்ஸ், இது எல்லாமே எனக்கு இப்போ கமிட் ஆகிடுச்சு. இப்போவும் நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இப்போவுமே எனக்கு இங்கே ஃபைல்ஸ் ஆட் ஆகலை, ஓகேவா? இப்போவுமே அந்த ரீட்மி ஃபைல் மட்டும்தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் தான் என்னோட கோடை நான் புஷ் பண்ணணும், கிட் புஷ். ஓகேவா? இப்போ நான் புஷ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த பிரான்ச்லேருந்து எந்த பிரான்ச்சுக்குன்னு சொல்லுது. மெயின் பிரான்ச்லேருந்து தான் மெயின் பிரான்ச்சுக்கு அனுப்புகிறேன். ஸோ அது வந்து மெயின் டு மெயின். ஸோ நான் கிரியேட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே இப்போது புஷ் ஆகிருக்கும். வந்துருச்சா? ரீட்மி ஃபைல், home.html, index.html, லோகோ, நேச்சர் இமேஜ், style.css, இது எல்லாமே எனக்கு வந்துருச்சா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ இப்போது இந்த இடத்துல நான் ஏதோ நியூ லைன் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்தா எனக்கு எதுவுமே வராது. இப்போ ஏன் வருதுன்னா நான் இங்கே பி ஆட் பண்ணிட்டேன், அதனால வருது. இப்போ எதுவுமே வரல கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்தேன்னா, ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் ஒரு நியூ ஃபைல் ஆட் பண்ணுறேன், பேராகிராஃப் அப்படின்னு லோரம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு சின்னதாக க்ரீன் கலரில் ஒரு லைன் தெரியுதா, குட்டியாக தெரியுதா? ஸோ இதுதான் வந்துட்டு இதை வச்சும் நீங்கள் வந்துட்டு ஃபைன் பண்ணிக்கலாம். இதுதான் பிஎஸ் கோடுக்கும் கிட்டுக்கும் இருக்கிற கனெக்ஷன். என்னன்னா நீங்கள் எந்த ஃபைல்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ, எந்த லைனில் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அது இங்கேயுமே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், ஓகேவா? ஸோ இங்கே ஹோவர் பண்ணிங்கன்னா ஆடட் லைன்ஸ்னு வருதா, நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு அது காட்டாது. நான் நியூவாக ஆட் பண்ணேன்னா அது எனக்கு இங்கே காட்டும். ஸோ இந்த வச்சும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள் எந்தெந்த ஃபைல்ஸில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இங்கே சோர்ஸ் கண்ட்ரோல்னு ஒரு மெனு இருக்கும், ஓகேவா? அங்கேயும் வந்துட்டு நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸ் சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்களோ அது இங்கே லிஸ்ட் ஆகும். இதை வச்சும் உங்களால் ஃபைன் பண்ணிக்க முடியும் எந்தெந்த ஃபைல்ஸில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இதை இந்த லெஃப்ட் சைடில் ஒரு மெனு இருக்கும், சோர்ஸ் கண்ட்ரோல், இதை வச்சும் நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். கோட் டாட்டா அது வந்துட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அது ஜஸ்ட் ஒரு கமாண்ட். அது இதுலன்னு யூஸ் பண்ணுறது இல்லை. நீங்கள் விஎஸ் கோடில் எனி ஃபோல்டரில் நீங்கள் எனி ப்ராஜெக்ட் பண்ணாலுமே அது ஒரு காமன் கமாண்ட். அது கோட் டாட்ன்றது இங்கேருந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் நீங்கள் ஒரு ஃபோல்டர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா, அந்த ஃபோல்டர்ல இருந்து டைரெக்டாக உங்களுக்கு விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஷார்ட்கட். நீங்கள் இங்கே கமாண்ட் இது விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் ஃபைல் கொடுத்து ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் எங்கே இருக்குன்னு தெரியும், அங்கேருந்து டைரெக்டாக உங்களுக்கு விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஷார்ட்கட். ப்ரோ எஸ் ப்ரோ. ப்ரோ GitHubல இருந்து நம்ம எப்படி எடுக்கிறது கோடெல்லாம்? எஸ்,
ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது புல் ஓகேவா, அது வந்துட்டு கிட்டப்ல இருந்து எடுக்கிறதுக்கு புல். லைக் உங்களுக்கு இங்கே நான் வந்துட்டு இது உங்களுக்கு ஏதாச்சும் ஃபோல்டர் அங்கே நான் மூவ் பண்ணால் தான் உங்களுக்கு வரும். நான் என்ன பண்ணுறேன், இப்போ என்னோட index.html இருக்குல்ல, இங்கே நான் மேனுவலாகவே ஒரு லைனை ஆட் பண்ணுறேன். இப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம், பட் இது கரெக்டான ப்ரொசீஜர் கிடையாது. நான் இங்கிருந்து எப்படி கோட் எடுக்கிறதுன்னு சொல்கிறேன் ஓகேவா. நீங்கள் வேற ஒரு, ஏன்னா நம்ம நிறைய பிரான்ச்சஸில் ஒர்க் பண்ணுவோம், இது வந்துட்டு ஒரு பிரான்ச்சுன்னு வச்சுக்கோங்க ஓகேவா. நான் இங்கேயே வந்துட்டு கமிட் பண்ணிக்கிறேன், அப்டேட் index.html மெசேஜை கொடுத்துட்டு ஓகேவா. இப்போ எனக்கு இங்கே அந்த பேராகிராஃப் எனக்கு இங்கே இல்லை ரைட்டா, பட் யாரோ அங்கே புஷ் பண்ணிட்டாங்க. என்னோட டீமில் இருக்கிறவங்க இங்கே வந்துட்டு பேராகிராஃபை வந்துட்டு ஆட் பண்ணி புஷ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இங்கே டேரெக்டாக வந்துடும். அவங்க வந்துட்டு புஷ் பண்ணுறது உங்களுக்கு இங்கே index.html என்னோட டீமில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்துட்டு இங்கே பேராகிராஃபை ஆட் பண்ணி புஷ் பண்ணிட்டார். எனக்கு இங்கே லோக்கலில் இருக்காது, ஏன்னா இது லோக்கலில் இருக்கிற ஒரு ஃபோல்டர் ஓகேவா. உங்களுக்கு அங்கே அவர் புஷ் பண்ணிட்டாருன்னா இங்கே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. எப்படி நீங்கள் இங்கே புஷ் பண்ணால் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாதோ அதே மாதிரி அங்கே இருந்தால் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதை மேனுவலாக தான் புல் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு கிட் புல் வந்துருச்சா. ஸோ எந்த ஃபைல் எந்த லைனில் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ எப்படி கிட் புஷ் ஃபுல்லாவே எடுக்கணும்னா ப்ரோ? அதுக்கு தான் கிட் க்ளோன் சொன்னேன். ஸோ உங்களுக்கு இருக்கிற எல்லா ஃபைல்ஸையுமே நீங்கள் லைக் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கிட் க்ளோன். ஏன்னா அதில் ஆல்ரெடி நிறைய நீங்கள் உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் கோடு எல்லாமே நிறைய கிட்டப்ல இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு தான் நான் வந்துட்டு உங்களுக்கு இங்கிருந்து கிட் க்ளோன் கொடுத்து எடுக்கிறது. அங்கே ஒரே ஒரு ஃபைல் இருக்கிறதுனால எனக்கு ஒரே ஒரு ஃபைல் வந்துச்சு. நீங்கள் எத்தனை ஃபைல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அந்த எல்லா ஃபைலுமே வரும். இங்கே ஒரே ஒரு ஃபைலில் பேராகிராஃப் ஆட் பண்ணனால உங்களுக்கு ஒரே ஒரு ஃபைல் மட்டும் வந்துச்சு. நான் வந்துட்டு இங்கே மல்டிபிள் லைன்ஸ் ஆட் பண்ணுறேன். இது வந்துட்டு உங்களுக்கு index.html home.html நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஒருத்தர் ஒரே ஒரு ஃபைலில் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவாங்கலாம் சொல்ல முடியாது, நிறைய ஃபைலில் கூட சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, home.htmlலையும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த SCSSலையும் வந்துட்டு சம் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணியிருக்காரு. சம் ஸ்டைல்ஸ் வந்துட்டு பேராகிராஃப்க்கு ஆட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாம். பேராகிராஃப்க்கு அப்புறம் டச் 2க்கு இந்த மாதிரி சம் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணியிருக்காரு. இதை வந்துட்டு ரெட்டில் இருந்து ப்ளூவாக மாற்றிட்டாரு, இங்கே ஒயிட்டாக மாற்றிட்டாரு. இந்த மாதிரிலாம் மாற்றிட்டு கோடை புஷ் பண்ணிட்டாரு. ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு மல்டிபிள் ஃபைல்ஸ் வரும். எத்தனை ஃபைல்ஸில் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும், என்ன ஃபோல்டர்ஸில் சேஞ்ச் பண்ணியிருந்தாலும், நியூ ஃபோல்டர் ஆட் பண்ணியிருந்தாலும் அவர் பண்ண எல்லா சேஞ்சஸுமே உங்களால் புல் பண்ணி எடுத்துக்க முடியும். இல்லை நீங்கள் புதுசாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கிட் க்ளோன் தான். ஆல்ரெடி அங்கே ரெபாசிட்ரி இருக்கும், அந்த எக்ஸிஸ்டிங் ரெபாசிட்ரியை நீங்கள் க்ளோன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் புஷ் பண்ணிக்கலாம். ப்ரோ ஃபைனலாக ஒரே ஒரு டவுட் ப்ரோ. எஸ் ப்ரோ. ப்ரோ அங்கே ஓப்பன் சோர்ஸாக ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கணுன்னு சொல்லி பண்ணி வச்சுருப்பாங்களா ப்ரோ? அதை நம்ம எப்படி வியூ பண்ணி பார்க்குறது? அது ரொம்ப சிம்பிள். நீங்கள் கூகுள் போய்ட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் போடுங்களேன், ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் கிட்டப்னு இருக்கா, ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் ஃபுட் டெலிவரின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. ரெட் பஸ்ஸோட ஆப் இருக்கு. வந்துட்டு இது அவங்களோட ரெபாசிட்ரி, ஃபுட் டெலிவரி அவங்களோட ரெபாசிட்ரி. ஜஸ்ட் இந்த எப்போவுமே நம்ம பண்ணுற ப்ரொசீஜர் தான். இதெல்லாமே அவங்க ஓப்பன் சோர்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஓப்பன் சோர்ஸில் போயிட்டு அதை சேம் அதை காப்பி பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுமோ
அங்கே கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிவிட்டு git clone நிறைய ஃபைல்ஸ் இருக்கிறனால ஸோ ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சிடி ஃபுட் டெலிவரி தான் என்னோட ஃபோல்டரோட நேம். ஸோ அதுக்குள்ளே மூவ் பண்ணிட்டேன். சேம் அதே மாதிரி code அவங்க வச்சிருந்த எல்லா ஃபைல்ஸுமே எனக்கு இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோல்டருக்குள்ளே அவங்களோட கோட் இருக்கோ ஜஸ்ட் சிடி ஃப்ரண்ட் அண்ட் அதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த கமெண்ட்லாம் நான் சொல்கிறேன் npm install npm random. அவ்வளோதான். ஓகேவா? ப்ளஸ் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் வேணுமோ அதை கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டர் நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ ஜஸ்ட் அது உள்ளே போயிட்டு நம்ம எப்போவுமே பண்ணுற ப்ரொசீஜர் தான். அந்த க்ளோனை கிளிக் பண்ணி கோடை கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோன்னு ஒரு மெனு இருக்கும். அதில் https அதை கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம க்ளோன் பண்ணுற மாதிரி கிட் க்ளோன், அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டரை நீங்கள் விஎஸ்கோவில் ஓப்பன் பண்ணிவிட்டு அது என்ன ப்ராஜெக்டோ அதை பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ரியாக்ட்னா நான் இப்போ ரியாக்ட் எடுத்ததுனால நான் இங்கே டேரெக்டாக உங்களுக்கு npm இன்ஸ்டால் பண்ணி இங்கே உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ பேக்எண்டில் வந்துட்டு Node.js யூஸ் பண்ணுறாங்க. ஸோ Node.jsக்கு என்னென்ன பண்ணணுமோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அப்புறம் அட்மினுக்குன்னு ஒரு UI இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகேவா? தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. எனி அதர் டவுட்? ஸோ உங்களுக்கு இது சிம்பிள் ஸ்டெப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் நான் எப்படி டேரெக்டாக கிட்ல இருந்து க்ளோன் பண்ணி ஒரு ஸ்டெப் சொன்னேன்ல, அது உங்களுக்கு எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே, எஸ், எனி அதர் டவுட்? ஸோ நான் மெட்டீரியல் ஆட் பண்ணிடுறேன் அண்ட் நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேன் பிங் மீ. அண்டர்ஸ்டுட் தானே எல்லாருக்கும்? ஓகே. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே டோன்ட் ஹெசிடேட். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் ப்ளீஸ் ஆஸ்க். ஓகே, நீங்கள் உங்களுக்கு இது எனக்கு புரியலைனாலுமே எனக்கு நீங்கள் சொன்னால் தான் தெரியும். ஸோ நீங்கள் அதை கேட்கும்போது தான் என்னால் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முடியும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். வில் see you on Monday. Okay, thank you bro. Thank you bro. Thank you. Thank you, Anna. Thank you.